தங்களுடைய ஆதரவு முறைகளையும் வெளிப்பாடுகளையும் பல்வேறு வகையில் ஈழப் போராட்டங்களுக்கும் ஈழப் போராட்ட இயக்கங்களுக்கும் ஈழத்து மக்களாக அகதிகளாக இங்கே வந்து தங்கியிருந்த மக்களுக்கும் நெருக்கமாக இருந்து அவங்களுடைய வாழ்க்கையோட அகமும் புறமுமான தொடர்ந்து உரையாடல்களை நடத்தியிருக்காங்க, தெரிஞ்சிருக்காங்க. அந்த வகையில் இந்த போக்காளி நாவல் ரொம்ப முக்கியமானது. இப்போ எனக்கே வந்து 80களில் என்ன நடந்ததுன்னா, ஒரு அரசியல் வரலாற்று புத்தகத்தை வந்து ஒரு கட்சி சார்ந்த தளங்கள்லேருந்தோ ஒரு இயக்கம் சார்ந்த தளங்கள்லேருந்தோ தெரிவு செஞ்சு உடனடியாக திரும்ப வாசிச்சிட முடியும். ஆனால் ஒரு இலக்கிய பணுவல்கள் அப்படின்றது வந்து துண்டு துண்டாக வந்துக்குன்னு இருக்குது. ஒரு பகுதியை கதையாக எழுதுறது, இன்னொரு சிறுகதைகளாக எழுதுறது, இன்னும் சில பகுதிகளில், இன்னும் சில நாடுகளில், இன்னும் சில வாழ்க்கைகளை பிரதிகளாக கொண்டுக்கின்னு வந்திருக்காங்க. ஆனால் ஒரு 30 ஆண்டுகளை ஒரு கால இயந்திரமாக அமைச்சுக்கின்னு அதுக்குள்ளே இருந்துக்கின்னு கதை சொல்கிறதுன்றது வந்து ஏறக்குறைய நான் அறிந்த வரைக்கும் நான் தொடர்ந்து எல்லாத்தையும் வாசிச்சுக்கின்னு இருக்கேன். புலம்பெயர்வு ஈழத்தோ தளத்துலேருந்து வந்துக்கின்னு இருக்க நாவல்களையும் சிறுகதைகளையும் அதில் இது ரொம்ப முக்கியமானதுன்னு நான் நினைக்கிறேன். ஒரு பருமனான பிரதியை பார்த்தா அண்மை காலங்களில் நிறைய எனக்கு அச்சமும் தயக்கமும், அந்த தயக்கத்தோடு தான் இந்த புத்தகத்தை நான் முதல்ல எதிர்கொண்டேன். இன்னும் கேட்டிங்கன்னா எவ்வளோ எடிட் பண்ண முடியுமோ அவ்வளோ எடிட் பண்ணுவோம் அப்படின்ற ஒரு பதிப்பாளனுக்கே உள்ள ஒரு நெருக்கடிகள், அல்லது நண்பர் சோபா சக்தி கிட்ட கூட நான் கேட்டேன், நீங்கள் எடிட் பண்ணி கொடுங்க. ஏன்னா இவ்வளோ வருமானான பிரதியை வந்து வாசிச்சுறது ரொம்ப சவாலாக இருக்கும். எந்த பிரதியும் வந்து வாசகர்கள் மூலமாக சமூகத்துக்கு கொண்டுக்குன்னு போகிறதுன்றது முக்கியம்தான். அந்த வேலையை நான் வந்து பதிப்புத்துறையில் காம்ப்ரமைஸ் பண்ணிக்காமல் செஞ்சுக்கணும்னு நினைப்பேன். ஏன்னா என்னால் முடியலன்னா கூட இதே உணர்வு உள்ள, இதே ஓர்மை உள்ள யார்கிட்டனா கொடுத்து எடிட் பண்ணுவேன். அப்படி நான் வந்து இதை வாசிக்க தொடங்கும் போது நான் அப்படி வந்து அப்படி நம்மளால் முடியலன்னா சோபா கிட்ட கொடுப்போம், கேத்தீஸ்வரனும் அதுக்கு ஒத்துக்குவார், வேறு யார்கிட்டனா கொடுத்தோம்னா அது இதாகும். அந்த மாதிரி தயக்கங்களோடு தொட்டேன் அந்த பிரதியை. ஆனால் அதில் எடிட் பண்ணுறதுக்கு எதுவுமே இல்லை. அத்தனையும் வெவ்வேறு விதமான வாழ்க்கையோ வெவ்வேறு தளங்களையோ நாம் இது வரைக்கும் பார்க்காத பல விஷயங்களை வந்து அது வந்து அதோட எளிமையோ அதோட வன்மமாகவோ பிரதியோட கட்டமைப்பு தன்மையாகவோ பலமாகவோ அல்லது எளிமையோடவோ அது சொல்லப்பட்டது. அந்த எளிமையோடு சொல்லப்பட்டது எல்லாமே அனுபவ ரீதியாக எனக்கு இல்லாத மாதிரியே என்னுடைய சமூகத்துலேயும் இல்லாமல் இருக்கலாம். அப்போ இந்த பிரதியை எங்கேயும் போந்து நம்ம எடிட் பண்ண வேண்டியதில்லை. இந்த பிரதி வந்து அப்படியே வர்றது நல்லா இருக்க முடியும். அப்புறமா வந்து பெருசாக சலிப்பையும் ஊட்டலை. ஒரு சரளமான ஒரு மொழி இருக்குது. அவர் ஏறக்குறைய 7-8 ஆண்டுகளில் அதை எழுதிக்கின்னு இருக்காது. ஒரு திரும்ப ஒரு ஒழுங்கு பண்ணிக்கின்னு இருக்கார். அப்போ அதனால் வந்து அந்த பிரதி வந்து ஒரு சலிப்பையோ அயற்சியோ உருவாக்கலை. அப்புறம் இந்த பிரதி வந்து தமிழ்நாட்டு மக்களுக்கு புலப்பெயர்வு இலக்கியம் அல்லது ஈழத்தோட அகதி இலக்கியம்ன்றது வந்து பார்த்திங்கன்னா ஒரு சிங்கிள் டைமென்ஷனில் எதையும் நிறுத்திட்டு போகாமல் ஒரு தாராள தன்மையோட என்ன நடந்தது, என்ன மாதிரியான சிக்கல்களை எதிர்கொண்டுக்குது அந்த புலம்பெயர்ந்த சமூகம், அதில் வந்து பண்பாட்டு ரீதியாக அங்கே வதிவிட சூழல்களில் நடக்கக்கூடிய பிரச்சனைகளை ஒரு ஈழத்துலேருந்து போன ஒரு நவீன கல்வி சமூகம் பண்பாடு இந்த பற்றிய உரையாடல்கள் இல்லாத போர் துரத்தி விட்ட ஒரு சமூகமாக போய் அங்கே நின்றுக்குன்னு அங்கே அதை எதிர்கொள்ளக்கூடிய பிரச்சனைகளை நாவலாக அது எப்படி வந்திருக்குதுன்னும் போது பார்த்திங்கன்னா பல விஷயங்களில் வந்து ரொம்ப அதனுடைய முக்கியத்துவத்தையும் ஆழத்தையும் உணர்த்தி நின்ற பிரதி அது. அதனால் எந்த இதுவும் இல்லாமல் நான் அந்த புத்தகத்தை ரொம்ப மகிழ்ச்சியோடவும் கருப்பு பிரதிகளோட ரொம்ப அந்த வரிசைக்கான ஒரு மிக முக்கியமான புத்தகமாகவும் சொல்லுவேன். இதோடு என்னுடைய அந்த அறிமுகத்தை நிப்பாட்டிக்கணும். ஏற்கனவே நான் அந்த ஒட்டி தான் ஒரு பெரிய பதிப்புரை, நிறைய நூல்களுக்கு நான் பெரிய பதிப்புரையே போட மாட்டேன், பதிப்புரையே சில நூல்களுக்கு எழுத மாட்டேன், ஏன்னா அதுவே நேராக பேசட்டும். ஆனால் இதுக்கு சில விஷயங்கள் தேவைப்பட்டதுன்றதுனாலையும் அறிமுகப்படுத்துறதுக்கான நிலைப்பாடுகளில் இருந்தும் சில விஷயங்களை தெரிவிக்கலான்றதுக்காக நான் இதை உங்களோட பகிர்ந்துக்கிறேன். இந்த பிரதி குறித்து வந்து தமிழ்நாட்டிலேருந்து இப்போ நான் தோழர் தேவதாசனை மட்டும்தான் தேர்வு செஞ்சேன். ஏன்னா அந்த ஈழப் போராட்டம் அதன் ஒட்டி வாழ்க்கை பாடுகளில் சுமந்துக்கின்னு ஊராக அலைஞ்சிக்கின்னு தெரிஞ்சுக்கின்னு வாழ்ந்துக்கின்னு இருக்கிறார். அதாவது எங்களுக்கெல்லாம் பெரியார் இயக்கத்தில் இருந்த எங்களுக்கெல்லாம் 57 பெரியார் அரசியல் சட்டத்தை
கொளுத்தும் போது நடந்த போராட்டத்தோட உளவியல் தாக்கம் பயங்கர அதிர்ச்சியாகவும் நெகிழ்ச்சியாகவும் நெருக்கடியாகவும் இருக்கும், மன நெருக்கடியாகவும் இருக்கும். சாதி காப்பாற்றுற அரசியல் சட்டத்தோட ஒரு பிரிவை பெரியார் வந்து 57 கொளுத்துறாரு. ஒரு 10,000 பேர் அவரோட சிறைக்கு போகிறாங்க. 10,000 பேரில் வந்து 6 மாதம் கடுங்காவல், 3 மாத கடுங்காவல், 1 வருஷ கடுங்காவல், 1.5 வருஷ கடுங்காவல்னு உள்ளே போட்டாங்க. அவர் தமிழ் சமூகம் வந்து கல்வி வேலை வாய்ப்புன்னு ஒரு திராவிட இயக்க தாக்கத்தால் பெற்று எல்லா இடங்கள்லையும் பொருளியல் ஈட்டும் தளம் சமூகமாக எல்லா சமூகங்களுக்குமான பொருளாதார சமத்துவம் இந்த மாதிரியான விஷயங்களை எழுத தொடங்கினா அது தொடக்க காலம். அது ஏறக்குறைய காமராஜர் கல்வி நீதி கட்சி முடிஞ்சது. அப்போ அந்த காலகட்டத்தில் அந்த ஒரு 10,000 குடும்பங்களும் பெரியாரோட அந்த போராட்டத்தோட ஏற்றுக்கணும், அதோட வீரியம் கொள்கை தாற்பயம் தர்க்கம் எல்லாத்தையும் ஏற்றுக்கணும் போயிட்டு சிறையிலேருந்து வெளியே வர்றதுக்குள்ளே பல குடும்பங்கள் சிதறி போச்சு. அவங்க குடும்பத்தை காப்பாற்றுறதுக்காக வேகமாக மறுமணம் செஞ்சுக்கினாங்க, வேகமாக இன்னொருத்தரோட சேர்ந்து வாழ தொடங்கினாங்க. இப்படி நிறைய பிளவுகள். அப்போ அந்த குழந்தைகள் நிறைய நெருக்கடிகளை சந்திச்சது. இந்த மாதிரியான விஷயங்களுக்குள்ளே வந்துக்குன்னு நான் அந்த போராட்டத்தை வந்து உலகத்தில் முக்கியமான போராட்டம், அது இந்திய சமூகத்தில் முக்கியமான போராட்டம். ஆனால் உள்ளுக்குள்ளே நடந்த அதோட துயரத்தை நம்ம வந்து இது வரைக்கும் ஆர்ட் அண்ட் லிட்ரேச்சருக்குள்ளே இந்த மாதிரியான விஷயங்களை நம்ம தமிழ் சமூகம் பேசவே இல்லை. எனக்கு தொடர்ந்து 7 போராட்டமும் அதோட புலப்பெயர்வு, தங்கச்சி ஒரு வீட்டில், தாய் ஒரு வீட்டில், சோபாசக்தி பிரதியில் சொல்லாத நிறைய கதைகளை தர்மினி ஃபோனில் சொல்லுவாங்க. பயங்கர அதிர்ச்சியும் துயரமாகவுமே இருக்கும். இப்போ இந்த மாதிரியான கதைகளை கேட்டு வளர்ந்து இலக்கியத்தை நம்ம எப்படி வேறு விதமாக புரிஞ்சு வச்சுருக்கோம். அதுவும் ஈழத்து இலக்கியங்களை இந்த பொறுப்புணர்ச்சியோட இந்த சுய நெருக்கடியோ மன நெருக்கடியோ இல்லை ஒரு நம்மளை கமிட் பண்ணிக்கிற ஒரு இடத்துல இருந்தோ அணுகும்போது, ஆனால் தமிழ்நாட்டில் வந்துன்னு இதே மாதிரி அணுகிறதுக்கு பேச்சாளர்கள் ரொம்ப குறைவு, அதன் மீது உரையாடல் செய்வதற்கு ரொம்ப குறைவு. ஒன்றும் தட்டையாக புரிஞ்சு வச்சுக்கினேன், இல்லாட்டி இலக்கிய மதிப்பீடு மட்டும் செஞ்சு பார்க்கறது, டெக்னிக்கலாக கிராஃப்ட் ஒர்க்கு நல்லா பண்ணுறாங்களான்னு பார்க்கறது, இந்த மாதிரியான வாசிப்பு முறையில் ஒரு இதாக இருக்காங்க. இல்லாட்டி உச்சி கொட்டி அழுது ஒப்பாரி வச்சு அது அந்த போராட்டத்துக்கு ஆதரவு தரேன் அப்படின்ற தன்மைகளோடு முடிச்சுக்கிற ஆட்கள் தான் இருக்கிறாங்க. அதனால தான் இங்கே இன்னும் கொஞ்சம் எழுத்தாளர்களை ஒருங்கிணைச்சு பேச்சாளர்கள் அதன் அடிப்படையில் ஒருங்கிணைக்க முடியல. குறிப்பாக வந்து ஒரு 3-4 பேரையாச்சும் அந்த ரொம்ப புலப்பெயர்வு வாழ்க்கைன்றது ரொம்ப எளிமையாக புரிஞ்சு கொள்ளப்பட்டுக்குது தமிழ்நாட்டுக்குள்ளே. இல்லாட்டி அந்த போராட்டம் அது விளைவித்த தாக்கங்கள் அது வேறு போராட்ட இயக்கங்களுடைய வரலாறுகளோடு நிறுத்தி பார்த்துக்கிறது. அதுக்கப்புறம் அந்த போன மனிதர்கள் எப்படியெல்லாம் அவதிகளை கலாச்சார பண்பாட்டு முரண்களை எதிர்கொண்டாங்கன்றதை வந்து புரிஞ்சுக்கிறதுக்கான பிரதிகள் ரொம்ப குறைவு. நிறைய பெண்கள் எழுதிக்கின்னு இருக்காங்க, அந்த பிரதிகளில் நிறைய நம்ம அதை பார்க்கலாம். கவிதைகளாக இருக்கட்டும், சிறுகதைகளாக இருக்கட்டும். அதனால் வந்து நீங்கள் இந்த சூழல்களில் வந்து இந்த மாதிரியான பிரதிகள் குறித்து உரையாடுவதற்கு நமக்கு வந்து தமிழ்நாட்டுக்குள்ளே தமிழ்நாட்டோட அரசியலில் புரிஞ்சுக்கின்னு பேசக்கூடிய ஒரு ஈழத்தமிழராகவும் நின்றுக்கின்னு பேசக்கூடிய ஏதிலின்ற நாவலை கொண்டுக்கின்னு வந்த 2 கவிதை தொகுப்புகள், 2 மொழிபெயர்ப்புகள் ரொம்ப இளைய தலைமுறை வாசகராகவும் எழுத்தாளராகவும் இருந்துக்குன்னு ரொம்ப காத்திரமான பங்களிப்புகளை செஞ்ச நம்ம விஜயதரன் இந்த நிகழ்ச்சிக்கு நம்ம கூப்பிட்டுருக்கோம். நீண்ட காலமாக முகநூல் நண்பராக எனக்கு தெரியும், சோபாசக்தி வாயிலாகவும் தெரியும். 2 கவிதை தொகுப்புகளை வெளியிட்டு இருக்கிறாங்க. அந்த சிகண்டி கவிதை தொகுப்பை நான் வாங்கி வச்சுருக்கேன், வாசிக்கலை, என்னுடைய பதிப்பு சுமை. ஏன்னா கவிதைகள் வந்து தொடர்ந்து எல்லா கவிதைகளையும் வாசிச்சிருவேன். ஏன்னா பதிப்பிக்கிறோன்றது இல்லை, அதுக்கு முன்னாடியே நான் வந்து இயக்கம் அதுக்குள்ளேருந்து இலக்கியத்துக்குள்ளே ட்ரான்ஸ்ஃபர் ஆனதுன்றது வந்து கவிதை பிரதிகள் மீதான ஈர்ப்பும் கவிதை எழுதுவதற்கான அனுபவங்கள் வந்து தான். அதனால் எந்த கவிதை வந்து காலத்துலேயும் மொழியை மாற்றிக்கினே இருக்கிற ஒரு விஷயம். மொழிக்குள்ளே புது சொற்களையும் புது திறப்புகளையும் ஒன்றுக்குன்னு பண்ணிக்கின்னு இருக்கிறதுன்றது வந்து எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நாவல்களோ சிறுகதைகளோ கிடையாது, கவிதை தான். மொழியை வாரிக்கணும் வந்து குவிக்கிறது இன்னும் கேட்டிங்கன்னா நாவல் கவிதை மட்டும்தான் அது. ஏன்னா அதனால் கவிதை பிரதிகள் யார் வெளியிட்ட இருந்தாலும் எதிர் திசையில் பயணிக்கிறவங்கள்தால தான் வாங்கி நான் வாசிச்சுவேன். இவங்களுடைய கவிதைகளையோ ஒரு 4-5 கவிதைகளை வந்து வாங்கி வச்சுருக்கேன், வாசிக்கவே இல்லை.
இருந்தாலும் அவங்களுடைய பதிவுகள், முகநூல் பதிவுகள் எல்லாமே ஒரு கவிதை தன்மையில் தான் இருக்கும். இருக்கிற நிலப்பரப்பெல்லாம் ஆடி தீர்த்துடுறதுன்ற அவங்களுடைய அந்த ஒரு க்யூட்னஸ் இருக்குல்ல, அவங்க யாருன்னு நம்ம தெரிஞ்சுக்கவே விரும்ப மாட்டோம், ஆனால் அவங்கள ஒரு பின்தொடர விரும்புவோம். அது ரொம்ப அவங்களுடைய முகநூல் தடங்களில் நான் அதை பார்த்துருக்கேன். எதுவும் கொள்கை ரீதியான தர்க்கங்களை நான் அவங்கக்கிட்ட செய்யவே மாட்டேன். ஏன்னா அவங்கக்கிட்ட இருக்கிற அந்த ஒரு அது என்ன தன்மை, ஒரு சுதந்திரத்தன்மை, அது எனக்கு அவங்கள ரொம்ப பிடிக்கும். நேற்று பெரியார் பற்றிய பதிவுகள்லாம் கூட பார்த்து ரொம்ப நல்லா இருந்தது. அவங்க வந்து நார்வேயில் இருக்கிறாங்க, இந்த மாதிரியான புலப்பெயர்ந்தாங்க அப்படின்ற விஷயங்கள் அந்த பிரதியோடு அவங்க கம்யூனிகேட் பண்ணிக்க உதவும். ரெண்டாவது வந்து அவங்க நவமகனும் அவங்கள பேச வைங்க அப்படின்னு சொன்னாங்க. அந்த தோழரையும் இந்த நிகழ்ச்சிக்கு வரவேற்கிறேன். நம்ம பத்திரிகையாளர் தேவதாசன் ஏறக்குறைய அவர் தமிழ்ந்துல வேலை செஞ்சாலும் எங்களுடைய நீண்டகால நண்பர், கருப்பு பிரதிகளோட ஓர் அங்கம். அவர் பத்திரிகையிலையும் சரி, இலக்கியத்தை தேடி படிக்கிறது, விவாதிக்கிறது, அதை இதுலேயும் சரி பார்த்திங்கன்னா எங்களோட ஒரு கருப்பு பிரதிகள் நாங்கள் ஒரு இயக்கத்துக்குள்ளே இருந்த இந்த ஓர்மைகளுக்குள்ளே தொடர்ந்து எங்களோட இணைச்சிக்கின்னு பயணம் பண்ணிக்கூடிய தோழர். கருப்பு பிரதிகளோட எல்லா காலங்கள்லேயும் நெருங்கின நண்பராக இருந்து வரவர். அந்த அரசியல் பிரதிகளாக, கோட்பாட்டு பிரதிகளாக உருவாக்குற, இல்லை கோட்பாடு பயின்றவங்க அந்த ஆர்ட்டாக எப்படி மாற்றுறதுன்ற முயற்சிகளை செய்யும்போது அந்த மாதிரியான விஷயங்களை கொண்டு வர முடியும்னு நான் நம்புகிறேன். குறிப்பாக நாவல், சிறுகதைகளுக்குள்ளே கூட தமிழ் பெண்கள், அதாவது குறிப்பாக தமிழ்நாட்டில் இருக்க பெண்களும் புலம்பெயர்ந்த பெண்களும் வந்திருக்காங்க. அந்த நாவல்ன்றது பார்த்திங்கன்னா பெரிய நிலப்பரப்பையும் பெரிய இனவரவியல் தன்மைகளை கொண்டதாகவும் பல்வேறு பண்பாட்டு மோதல் கலன்களாகவும் நடந்துக்கின்னு இருக்குது தமிழில். குறிப்பாக 90க்கு பின்னாடி எழுத வந்தவங்க அந்த மாதிரியான எல்லா சாத்தியங்களையும், அசாத்தியம்னு சொல்லப்பட்டது எல்லாத்தையும் சாத்தியங்கள் ஆக்கிக்கின்னு இருக்காங்க. ஆனால் புலம்பெயர்ந்த சூழல்லையோ இல்லை தமிழ் சூழல்லையோ இந்த இதுக்குள்ளே வரல, கவிதைக்குள்ளே வந்துடுறாங்க. இப்போ இவங்க தகவல்களை இந்த மாதிரியான ரொம்ப முக்கியமான வரலாற்று தகவலை இந்த மாதிரி பகுதிகளை இவங்களே எழுதணும் எனக்கு தெரிஞ்சு. ஏன்னா இவங்க தான் எழுத முடியும். ஏன்னா அதை அவங்க கடத்தும் போது அதிர்ச்சியாக ஆயிடுச்சு எனக்கு. ஏன்னா இந்த தகவல் இன்னும் என்னுடைய கவனத்துக்குள்ளே செலுத்தியிருக்கல. அதான் இந்த தேவரடியார் மரபோடு சேர்ந்து நடந்த துயரங்களை நான் உள்வாங்கி வச்சுக்கின்னு இருந்த மாதிரி இந்த தகவலை நான் இவங்கக்கிட்ட இருந்து பெற்றுக்கிறேன். மற்றபடியே ரொம்ப தீர்க்கமாகவே பேசினாங்க. அப்புறம் இந்த நாவல் கேதி ஈஸ்வரன், அவர்கிட்ட பேசும்போது அவருடைய மொழியிலே நான் உணர்ந்திருக்கேன். அவர் ரொம்ப எளிமைப்பட்ட ஒரு மனிதர் தான். கோட்பாட்டு அரசியலோட விருப்பத்துக்குள்ளே போயிட்டு வரவராக இருப்பார். இல்லாட்டி தன்னுடைய கோட்பாட்டு மனிதனை நாயகனாகவும் எதிர் உரையாடல்காரனாகவும் வடிவமைச்சுக்கிறதும் சாத்தியம்தான். அப்படி ஒரு விஸ்வாவை கூட உருவாக்கியிருக்கலாம். எனக்கு சோபா சக்தியோட இம்மை படிக்கும்போது அந்த பக்ரின்ற கேரக்டர் மேலே பயங்கர இன்ஸ்பயர். ஒரு தத்துவார்த்தவாதியாக போராட்டத்தின் ஊடாகவே பயணம் பண்ணி திடீர்னு கேம்பில் வச்சு அடித்து நொறுக்கி சந்தேகப்பட்டு விடுவிக்கப்பட்டு திரும்ப யாழ்ப்பாணத்துக்கு நோக்கி பயணத்தில் வரும்போது கொன்னுடுவாங்க. அவர் தப்பிக்கிறதுல நம்மளுடைய அவ்வளோ இது இருக்கும். அந்த கேரக்டர் தப்பிச்சு வரும்போது நம்மளும் தப்பிச்சு ஓடி வர மாதிரி இருக்கும். ஆனால் அதை பரிதாபமாக செத்து போடும்போது ரொம்ப துயரமாக போயிடும். அந்த மாதிரி அந்த விஸ்வா என்ற கேரக்டரை அப்படி கொண்டுக்குன்னு வந்திருக்கார் அவர். அவருடைய யதார்த்தவாத நாவலோட பரப்பு எல்லைக்குள்ளே அவர் அவ்வளோதான் செய்ய முடியும். நம்ம பார்த்திங்கன்னா இப்போ ஆறிலிருந்து வரைய சினிமா தனமாக இருக்குதுன்னு தேவதாசன் சொல்கிறார்ல, இந்த ஆறிலிருந்து வரைய ரஜினியோட துயரத்தை நம்ம எப்படி கடக்க முடியும்?